நம்ம வாழ்க்கையில சில நாள்லாம் அப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஒரே நாள்ல நம்மளால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு விரக்தியையும், அதே நாள்ல எதிர்பாராத உச்சக்கட்ட வெற்றியும் பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத நாளோட கதைக்குள்ள தான் நம்ம போக போறோம். பாருங்க, அந்த நாள் ஆரம்பிச்சதே இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதியோட தான். நீங்க வலது பக்கமும் இடது பக்கமும் பெருகி போவீங்கன்னு கேட்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வருதில்ல. ஆனா வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி நேர்கோட்ல போறதில்லையே. ஆமாங்க. அந்த வாக்குறுதிக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த நாள் ஆரம்பிச்சதே பயத்தோட தான். பயம், டென்ஷன், இதுதான் அந்த நாள் பூரா இருந்துச்சு. இதுதான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்ட். வாங்க, என்னதானே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல அந்த நாள் ஆரம்பிக்கும் போதே நம்ம கதை சொல்றவருக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் போராட்டம் நடந்துச்சு, வெளியில இருந்து என்னென்ன பிரஷர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த காலை பொழுது அவருக்கு எவ்வளவு பாரமா இருந்திருக்கும்னு. மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ். அடடா, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு கில்ட் ஃபீலிங். இது பத்தாதுன்னு ஆஃபீஸ்ல கூட யாருமே இல்ல, எல்லாரும் லீவ். மொத்தமா தனிச்சு விடப்பட்ட ஒரு ஃபீலிங். நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டார்ட் தான். சரி, அடுத்தது என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே மனசு பாரமா இருக்கு. இதுல வெளியில நடந்த சில விஷயங்கள் அந்த பதட்டத்தை இன்னும் எப்படி அதிகமாக்குச்சுன்னு பாருங்க. அன்னைக்கு விழுந்த முதல் இடி இதுதான். அவருக்கு வேலையில ரொம்ப சப்போர்ட்டா இருந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டார். இது அவரோட தனிமையா இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிருச்சு இல்லையா? அடுத்து நடந்த ஒரு விஷயம் அது மனசை இன்னும் ரொம்பவே காயப்படுத்துருச்சு. இவரு ரொம்ப ஹெல்ப் பண்ண இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டிக்கு இவரை மட்டும் கூப்பிடாம வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டார். அந்த ஃப்ரெண்டோட இருந்த ரிலேஷன்ஷிப் எவ்ளோ காம்ப்ளிகேட்டடா, எவ்ளோ பெயின்ஃபுல்லா இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் அவர்தானே எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு நன்றி உணர்வு. இன்னொரு பக்கம், ஆனா இப்படி என்னை எதிரி மாதிரி நடத்துறாரே, பார்ட்டிக்கு கூட கூப்பிடலையேன்னு ஒரு வலி. இந்த ரெண்டு ஃபீலிங்குக்கும் நடுவுல அவர் எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பார். இப்போதான் நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். அன்னைக்கு இருந்த எல்லா பிரஷரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குன அந்த மொமெண்ட் இது. பர்சனல் லைஃப்ல இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது கூடவே ப்ரொஃபஷனல் பிரஷரும் சேர்ந்துக்கிச்சு. என்னன்னா, சாயங்காலம் வரைக்கும் கடையில ₹1 கூட சேல்ஸ் இல்ல, 0 சேல்ஸ். இந்த டைம்லைனை பாருங்க. அந்த நாள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோசமாயிட்டே போயிருக்குன்னு புரியும். காலையில டென்ஷன், தனிமை, மத்தியானம் துரோகம், வலி, சாயங்காலம் 6 மணி, அவ்வளவுதான் எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு நினைக்கிற நிலைமை. ஆனா அந்த 6:30 மணிக்கு என்ன நடந்துச்சு? அங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்க போகுது. வாழ்க்கையிலேயே ரொம்ப டவுனான அந்த மொமெண்ட்ல அவர் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிருக்கும் பாருங்க. இனிமே நமக்கு இந்த வேலை இருக்குமா, இல்ல வேற வேலை தேடணுமா? காலையில ஒரு வாக்குறுதி கிடைச்சதே, அதுக்கு என்ன ஆச்சு? இப்படி அந்த வாக்குறுதியையே அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ கதையோட டோட்டல் டோனும் அப்படியே யூட்டர்ன் அடிக்க போகுது. விரக்தியோட உச்சத்துல இருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு எழுச்சிக்கான டர்னிங் பாயிண்ட் இது. நாள் முழுக்க கடக்காத்த வாங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த அமைதிய உடைச்சு எல்லாத்தையும் மாத்தி போட்ட அந்த ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வராரு. அவர் வந்தது மட்டும் இல்ல, முதல் சேல்ஸ் நடக்குது. எவ்ளோ தெரியுமா? ₹11,000. ஜீரோல இருந்து ஒரே அடியா ₹11,000 பிசினஸ் மாறுது. அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த சேல்ஸ், இந்த தடவை அதை விட அதிகம், ₹14,500. இப்ப பாருங்க, ஒரு நம்ப முடியாத மொமெண்டம் பில்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து இன்னொரு கஸ்டமர் வராரு. வந்து என்ன கேக்குறாரு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டு போனாரே, அதே ஃபோன் வேணும்னு கேக்குறார். பாத்தீங்களா, வெற்றி எப்படி ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆகி பெருகுதுன்னு. ஒரு சேல்ஸ் அடுத்த சேல்ஸ்க்கு வழிகாட்டுது. அந்த டர்னிங் பாயிண்ட் எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு சொல்ல நம்ம கதை சொல்றவரோட வார்த்தைகளே போதும். அவர் சொல்றாரு, கடையில நான் ஒரே ஆள்தான், ஆனா கடையே கூட்டத்துல நிரம்பி வழிஞ்சுது. 2 கஸ்டமரை கூட என்னால கவனிக்க முடியாம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நிலைமை எப்படி தலைகீழ மாறியிருக்குன்னு. சரி வாங்க, இப்போ இந்த கதையை முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த ஒரு நாள்ல நடந்த அந்த நம்ப முடியாத பயணத்தையும், காலையில கிடைச்ச அந்த வாக்குறுதி கடைசியில எப்படி நிறைவேறுச்சுனோ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த நாளோட மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இங்க பாருங்க. முதல்ல விரிவாக்கம் பத்தின ஒரு வாக்குறுதியோட நாள் ஆரம்பிக்குது. அப்புறம் பயங்கரமான சந்தேகம், தனிமைக்குள்ள போகுது. திடீர்னு ஒரே ஒரு கஸ்டமரால நிலைமை மாறுது. கடைசியில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய செழிப்புல முடியுது. பயத்துல இருந்து நிறைவுக்கு போன ஒரு பயணம் இது. கடைசியில என்ன தெரியுது? அந்த வாக்குறுதி நிறைவேறிடுச்சு, ஆனா யாருமே எதிர்பார்த்த வழியில இல்ல. இதுதான் விஷயமே. நம்பிக்கைங்கிறது சில சமயம் நம்ம கணிக்க முடியாத ரொம்ப மர்மமான வழிகள்ல தான் நம்ம வாழ்க்கையில வரும் போல. இந்த கதைய உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க
ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப சந்தேகமா நம்பிக்கையே இல்லாம இருந்த தருணங்கள்ல நம்பிக்கை உங்களுக்கு எப்படி எந்த உருவத்துல வந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன்.